வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது வந்து நாகர்கோவில் காசி. வெளி உலகத்திற்கு தெரியாமல் முகமுடி போட்டுக்கிட்டு நூற்றுக்கணக்கான காசிக்கள் இந்த சமுதாயத்தில் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னாலே இங்கே நமது சமுதாயத்தில் என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, ஆண்கள் மாத்திரமே பார்க்குற படம், பெண்களுக்கான படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் குறிப்பாக பெண்களுக்கான படம். ஆட்டோ ஓட்டுற பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளையாவது நாங்கள் சந்திக்காமல் இருக்க மாட்டோம். ஏதோ வகையில் எங்களுக்கு ஒரு துன்புறுத்தல் இருக்கும். தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து இந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆவாங்க தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் யாருமே எனக்கு கேட்கவே இல்லை. நான் பண்ண நிறைய படங்கள் வந்து கிரிட்டிக்கலாக நல்லா பேர் வருமே தவிர்த்து அந்த ஹிட்டுக்கு நோக்கி போகலை. சரியான ரோல் அப்படின்றத விட சரியான இடம் கிடைக்கல அப்படின்றது ரொம்பவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பரதேசி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் படம் பண்ணும்போதே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டேன். இதில் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கக்கூடாது. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஃபயர் படத்தோட டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு சார். முதல்ல எங்களுக்கு இந்த படத்தை மேலே ஒரு ஆச்சரியம் வந்ததுன்னா, நீங்கள் இந்த படத்தில் டைரக்டராக இருக்கீங்க சொன்னதுதான். ஸோ டைரக்டர் அவதாரம் எடுக்கணும்னு எப்படி தோணுச்சு சார்? டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 23 படங்களுக்கு மேலே வந்து என் நிறுவனம் சார்பாக பண்ணியிருக்கேன். ஒரு படத்துலையும் நான் ஏதாவது ஒரு கிராஃப்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், அது எடிட்டிங்காக இருக்கும், பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், செட் ஒர்க்காக இருக்கலாம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். டைரக்டரோட ஸ்பாட்டில் போய் டைரக்டரோட ஒர்க்கை அப்சர்வ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அவங்க எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து கன்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது ஸோ அப்படியே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அப்புறம் எனக்கு அமைஞ்சதெல்லாம் எப்படின்னா, எனக்கு இந்த நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு படமும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இருக்கிற படங்கள், நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள். ஒரு 90% வெற்றி படங்கள் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய கலைத்தாயோட பிளஸ்ஸிங்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி அமைஞ்சதால் எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செஞ்சு படமாக்கக்கூடிய ஒரு சின்ன அறிவாற்றல் நமக்கு வளர்ந்துருக்கும் போது, ஒரு நல்ல கதையை நம்மளால் உருவாக்க முடியாதான்னு எனக்குள்ளே இருந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கதையாக உருவாகி ஃபயர் அப்படின்ற படம் மூலமாக இன்றைக்கி ஒரு டைரக்டராக இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு, அதாவது சாந்தினி வந்து ஃபயர் படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னக்கூடிய ஒரு மொமெண்ட் இருக்குங்க. ஸோ அது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. ஸோ கால் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நான் சார் சொன்ன மாதிரி இஸ் டன் சச் கிரேட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சாரை போய் மீட் பண்ணதுக்கப்புறமா சார் தான் டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. அண்ட் சார் அவ்வளோ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸ்டோரி கேட்ட உடனே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்குமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படம் சொல்லப்படணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தோணுச்சு. ஸோ கதை கேட்ட உடனே ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து கதை கேட்ட உடனே எனக்கு வந்துருச்சு. ஸோ படத்தில் வந்து 4 உமன் கேரக்டர்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குமா, கூட இருக்குமான்னு ஏதாச்சும் டவுட் வந்துருக்குங்க? டவுட் ஆக்சுவலாக வரலன்னா சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து கிளியராக சொல்லிட்டாரு. அண்ட் என்னோட ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே அதுக்கான கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், ஸோ சார் அது சொன்ன விஷயம் அண்ட் கன்சீவ் பண்ண விஷயம் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே அந்த செக்யூரிட்டி வந்துச்சு. ஸோ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்கோப்குள்ளேயே நான் போகலை. ஏன்னா எனக்கு கதையும் சரி என்னோட ரோலும் சரி ரொம்பவே பிடிச்சி தான் நான் பண்ணேன். ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, துர்கான்ற ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, ரூரல்லேருந்து சிட்டிக்கு வர ஒரு பொண்ணு, என்னென்ன விஷயங்களை என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோட ரோல். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஃப்ராங்காக சொல்லணும்னா ரொம்ப விரும்பி பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லலாம். 4 உமன் கேரக்டர் இருக்கப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் வந்திருக்கும்? இல்லை, அந்த மாதிரி ஒரு நாளும் எங்கள் யூனிட்டில் இல்லை. ஏன்னா இந்த 4 பேருமே காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஒரு கோயிங் தான். அதனால் யாருக்குள்ளேயும் அந்த ஈகோ கிளாஷ் இருந்ததில்லை. யாருமே சாந்தினி எப்படியோ அதே மாதிரி தான் சாக்ஷியும் சரி, ரச்சிதாவும் சரி, காயத்ரியும் சரி, இன்னொருத்தருடைய கேரக்டரை பற்றி அவங்க கேட்டதே இல்லை. அவங்களுக்கு என்ன மாதிரி பேஸு, அவங்களுடைய அவுட்புட் எப்படி வரும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு 4 படங்கள் நடிக்கிறதால நமக்கு தெரியும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட கேரக்டர் நம்மளோட வலு சேர்க்குமா, நமக்களோட அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குமான்ற மாதிரியெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு நாளும், அதுவும் பெண்கள் இப்படி இருக்கிறது பெரிய விஷயம். பெண்களில் தான் அந்த ஒரு இது இருக்கும், நேச்சர் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்.
அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வி ஹேட் அ வெரி குட் ஸ்வீட் டீம் வித் அஸ். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தெரியுது. ஸோ அது உண்மை சம்பவம் பேஸ் பண்ணி எடுத்தப்பட்ட. ஆமாம், உண்மை சம்பவத்தின் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு கண்டென்ட் தான் இது. அது கிட்டத்தட்ட இதில் வர அந்த 4 பெண்களோட கேரக்டர்ஸுமே கிட்டத்தட்ட வந்து ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து அதை சின்னதாக கோட் பண்ணி அவங்களுடைய ஒரு ரியலிஸ்டிக் திங்ஸை வந்து அப்படியே டோட்டலாக பிளர்ராக அப்படியே ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுவேண்ணா அப்படின்ட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் 100% இன்ஸ்பயர்ட் பை அ ட்ரூ ஈவெண்ட். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் காசி அப்படின்ற பேர் வந்து உண்மை சம்பவமாக இருக்கக்கூடிய ஒரு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸாக இருக்குது. ஸோ அதே பேர் இங்கே வைக்கணும் அப்படின்னா இங்கே படத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம்? நான் அப்படி யோசிக்கிறது இல்லை. இப்போது அதாவது காசி அப்படின்னு பேர் வச்சதால தான் வேணால் இன்றைக்கி வந்து எல்லா ஊடகங்களும் வந்து இது நாகர்கோவில் காசியை பற்றிய கதையான்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது வந்து நாகர்கோவில் காசி. வெளி உலகத்திற்கு தெரியாமல் முகமுடி போட்டுக்கிட்டு நூற்றுக்கணக்கான காசிக்கள் இந்த சமுதாயத்தில் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வளம் வரக்கூடிய அந்த 100 பேரில் ஒருத்தருடைய கதை தான் இந்த காசி கதை. அதாவது பிளான் பண்ணி காசின்னு பேர் வைக்கணும்லாம் வைக்கல, அது அமைஞ்சது. அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதோட எல்லோரும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காசியின் கதை தான் இந்த கதை. பட் சமவ் எங்கேயா ஒரு சில நிறங்கள் தெரியத்தான் செய்யும். ஆனால் சென்சாரில் வந்து இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுக்கப்பட்ட படமா இல்லை கொஞ்சம் ஏதாச்சும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சா? அவங்க யூஏ கொடுத்துருந்தாலும் நான் ஏ கேட்டு தான் வாங்கியிருப்பேன், இல்லை ஏவே கொடுங்கன்னு இருப்பேன். ஏன்னா கதை வந்து பேசுகிற அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ், அது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு மெச்சூர்டு பீப்புள் பார்க்க வேண்டிய ஒரு கண்டென்ட். இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. இப்போ இந்த ஏ அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே எனக்கு முதல் நாள் சென்சாரில் வந்து படம் பார்த்துட்டு படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரும் பேசினாங்க. அப்போவே எனக்கு வந்து அந்த படத்து மேலே இன்னும் எனக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட் கூடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னாலே இங்கே நமது சமுதாயத்தில் என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, ஆண்கள் மாத்திரமே பார்க்குற படம், பெண்களுக்கான படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் குறிப்பாக பெண்களுக்கான படம் இது. ஸோ அப்போ பெண்கள் பார்க்கணும் அப்படின்னும் போது எனக்கு தோணுச்சு, நார்மலாக நீங்கள் ஒரு படம் முடித்ததுக்கப்புறம் செலிப்ரிட்டி ஷோஸ் போடுவோம், ப்ரிவியூனா அதுதான், இல்லைனா வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மாத்திரம் போடுவோம், பப்ளிக் யாரும் போட மாட்டாங்க. நான் பப்ளிக்கு ஒரு ஷோ போட்டேன், ஒரு பப்ளிக்கு, அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் அப்படின்ட்டு ஒரு ப்ரீமியர் ஒன்று பண்ணி அவங்க ஒரு 120 பெண்கள் வந்திருந்தாங்க, வேறு செக்மெண்ட் பீப்புள். அவங்ககிட்ட நான் வந்து முதல்லையே வந்து போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த ஷோவுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இந்த படம் பாருங்கள், இது பெண்களுக்கான படம்னு நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து படம் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து ரிவ்யூஸாக கொடுங்க, அதை நான் வந்து பப்ளிசிட்டிக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. படம் பார்த்துட்டு ஏகபோகமாக எல்லோருடைய வரவேற்பும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய உற்சாகத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுத்துருச்சு. அதில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கேரக்டர் வந்து நேராக பாலாஜியை வந்து ஷர்ட்டை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, அடிக்கவே வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் சொன்ன வார்த்தைகள் தான், சார் இந்த சமுதாயத்தில் தினந்தோறும் நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் எங்களுக்கு வரதான் செய்யுது, அதுவும் ஆட்டோ ஓட்டுற பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளையாவது நாங்கள் சந்திக்காமல் இருக்க மாட்டோம், ஏதோ வகையில் எங்களுக்கு ஒரு துன்புறுத்தல் இருக்கும். இது கட்டாயம் வந்து பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அவங்க அந்த பெண் பிள்ளையை கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் பார்க்கும்போது ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இந்த காசி மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக யாராவது ஆண் வர்க்கத்தை சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கில்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சினிமாவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஆக்சுவலி ஒரே ஒரு சீரியல் தான் பண்ணேன், இப்போ வந்து சீரியல் பண்ணுறதில்ல. அது பண்ணதுக்கான ரீசனே வந்துட்டு ரீச்காக தான் பண்ணேன். நான் பண்ணால் நிறைய படங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகலை. ஸோ டெலிவிஷன் ஒரு ஸ்ட்ராங் மீடியம், அது பண்ணால் கொஞ்சம் நிறைய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலான்னு தான் பண்ணேன். ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஏன்னா வந்து சீரியல் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அது. ஸோ நிறைய ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே என்னோட கோல் வந்து ஃபிலிம்ஸ் தான். ஸோ சீரியல் வந்து நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஜஸ்ட் அ டூல், அந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆக பண்ண டூல் மட்டும்தான் அது. ஸோ நான் வெரி கம்ஃபர்டபுள், வெப் சீரிஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் என் லைஃப்பில். ஸோ அதோட டெலிவிஷன் முடிஞ்சிருச்சு. சாந்தினிக்கு வந்து சினிமாவில் வந்து நான் நிறைய படங்கள் பண்ணியும் எனக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கல, எனக்கு சரியான ஒரு ரோல் கிடைக்கல, என்னைக்காச்சும் நீங்கள் நினச்சிருக்கீங்க? கண்டிப்பாக நினச்சிருக்கேன்.
சரியான ரோல் அப்படின்றத விட சரியான இடம் கிடைக்கல அப்படின்றது ரொம்பவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டு பண்ணாலுமே அந்த படம் ஹிட் ஆனால் தான் அதுக்கான ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். நான் பண்ண நிறைய படங்கள் வந்து கிரிட்டிக்கலாக நல்லா பேர் வருமே தவிர்த்து அந்த ஹிட்டுக்கு நோக்கி போகலை. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன செட்பேக்காக என் கெரியரில் இருந்திருக்கு. பட் நிறைய ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அஸ் அன் ஆக்டர் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையவே எனக்கு இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், நல்ல டிரெக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஹிட்காக தான் ஒரு சின்ன ஒரு வெயிட் இருக்கு. ஐ திங்க் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அது வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அது பிரேக் ஃபயர்ல பிரேக் ஆகும் நினைக்கிறேன். நீங்களே இந்த படத்துக்கு ப்ரொடியூசரா இருக்கிறதுனால நம்மளே டைரக்ட் பண்றோம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்காம நம்ம ஒரு கமர்ஷியலா ஒரு ஹிட் கொடுத்து நம்ம லாபம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தோணிருக்கும். இல்ல நான் சமூகத்துக்கு என்னால சொல்ல முடிஞ்ச ஒரு கருத்தை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போறீங்க. ஸோ இது எப்படி இந்த டிசிஷன் எடுத்தீங்க? அடிப்படையா வந்து பார்க்கும்போது இது வந்து தொழில் தான். ஆனா அது தொழிலில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதில் வந்து இப்போது நான் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட நல்ல படங்கள், சோஷியல் மெசேஜோடு கொடுத்த படங்கள்லாம் பெரிய ஹிட் படங்கள்லாம் இருக்குது. தங்கமீன்கள் சொல்லலாம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், தரமணி, பரதேசி, இப்படி எல்லா படங்களும் சொல்லலாம். அதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த சோஷியல் மெசேஜோடு சேர்த்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீச் பண்ணுற மாதிரி முழுக்க ஒரு படத்தை ப்ரீச் பண்ணணும்னு வைங்களேன், யாரும் வந்து உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு சினிமா கலவை இருந்தால் மாத்திரம்தான் அவங்கள வந்து அட்டென்ஷனை கிராப் பண்ணி அவங்கள என்டர்டெயின் பண்ணி ஒரு 2 hours. இப்போ இந்த படம் நீங்கள் வந்து படம் ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் ஐ கேன் கேரண்டி யூ எந்த ஒரு சீனுமே போர் அடிக்காது. சும்மா எந்திரிச்சு ஒரு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரலாம், இல்லை ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வரலான்னு கூட யாரும் நினைக்க மாட்டாங்க. 2 பாடல்களும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, ஆல்ரெடி ஹிட். அது ஒரு மேரேஜ் சாங் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு ரெயின் சாங் இருக்குது, ரெயின் சாங்கோட வீடியோ இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ட்ரைலர் நல்ல ஒரு கிரிப்பிங்காக அமைஞ்சிருக்கு, எல்லாருக்கிட்டையும் பெரிய வரவேற்பு வந்திருக்கு. அதனால் வர்த் வாட்ச் ஃபிலிமாக இருக்கும். அது இருக்கும்போதே அதில் எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கத்தான் செய்யும். டெஃபினட்டாக ஒரு மிஸ்டீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் என்கேஜிங்காக வச்சுருக்கோம். இதில் லவ் இருக்குது, இதில் வந்து ரிவெஞ்ச் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் வந்து எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். இப்போ வந்து சமீபத்தில் வந்து விஷால் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் 2023 ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொன்னாருன்னா, ஒரு கம்மியான பட்ஜெட் வச்சிருக்கவங்க சினிமா துறைக்கு வராதிங்க, ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அதை வச்சு நீங்கள் லேண்ட் வாங்குங்க, உங்கள் பசங்களை படிக்க வைங்க, செட்டில் ஆகுன்னு. அதே ஸ்டாண்டை அவர் இப்போ வரைக்கும் நான் வந்து கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ ஒரு கம்மியான பணம் வச்சு ஒரு சிறு தயாரிப்பாளருக்கு வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவருடைய கருத்து. நான் அந்த கருத்தை வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணலாம் விரும்பலை. என் பார்வையை எடுத்துக்கிட்டால் அது சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ நல்ல கண்டென்ட் இருக்கணும், அதுக்கான ஆர்டிஸ்ட் தேர்வுகள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும், அதாவது உதாரணம் சொல்லணும்னு வைங்களேன், ஒரு சினிமா ரோட்டோரமாக ஒரு டீ கடை போடுறோம், இல்லை ஒரு இளநீர் கடை போடுறோம், இல்லை வந்து ஒரு குண்டூசி தயாரிக்கிறோம் அப்படின்னா அது யார் வேணாலும் தயாரிக்கலாம். ஆனால் அதோட வியாபாரம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வியாபாரம் எப்படி பண்ண முடியும், ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறோம், அதை எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணி என்ன ஆங்கிள் அதை வந்து நம்ம எடுக்க முடியும்ன்ட்டு வியாபாரம் தெரியாமல் நிறைய பேர் இந்த சினிமாக்குள்ளே வந்து முதல் போடுறது தான் இங்கே வந்து பெரிய சிக்கல். அதனால் வந்து அதை கற்றுக்கிட்டு நீங்கள் சினிமாவுக்கு வாங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர, நீங்கள் ஏன் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள்லாம் இமாலய சாதனை படித்த படங்கள்லாம் இருக்குது. என் பேனர்லேயே சொன்னீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் தான். அது எங்கேயோ ஒரு பெரிய சக்ஸஸ், நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய சக்ஸஸ். இப்போ கடந்த ஆண்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து வாழை சொல்லலாம், குட் நைட் சொல்லலாம், நிறைய படங்கள் மலையாள படத்தில் எல்லாமே ஸ்லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி பெரிய சக்ஸஸ். மஞ்சுமல் பாய்ஸில் ஆரம்பித்து எல்லாமே. அதனால் இட் டசன்ட் மீன் தட் பட்ஜெட்டு தான் வந்து ஒரு படத்தை வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது, கண்டென்ட் தான் ஒரு படத்தை டிசைட் பண்ணணும். அதை விட முக்கியம் வந்து அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அது எந்த வகையில் காசாக்க முடியுங்கிற அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அப்புறம் படம் எடுக்க வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு, நிறைய செலிபிரிட்டிக்கு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ உங்களோட இன்டர்வியூ உங்களோட இன்டர்வியூ பார்க்குறப்பையும் அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அது அவங்க சொல்கிறதோட நான் சொல்கிறது நல்லா இருக்கு. சரி, நான் இவங்க கூட நல்லா பழகியிருக்கேன். ஷீ இஸ் லைக் மை ஃபேமிலி, மோர் தென் அன் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவங்க கப்புள்ஸ் வந்து அவங்கள மாதிரி ஒரு லவபிள் கப்புள்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு புரிதல், அவ்வளோ ஒரு அந்யோன்யம். அவங்க நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போடலன்னா உடனே டைவர்ஸா,
2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசலைன்னா உடனே டைவர்ஸா? அவங்களுக்குள்ள அப்படி ஒரு புரிதல். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு நாளும் போனதில்லை. அதை விட ஒரு முக்கியமான சான்று வேணுமா? அதை விட ஏதாவது வேணுமா? அதுதான் விஷயம். தட் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலாக. ரொம்ப பேஸ்லெஸ். அண்ட் அது ஃபோட்டோ போடாத ஒரே காரணத்துக்காக தான் ரூமரே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து சினிமாவில் வந்து சஸ்டெயின் பண்ணுறது ஹீரோயினுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய பேர் பிரேக் பண்ணிட்டாங்க. பட் அவங்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோயின்ஸ். எனக்கு இருந்த ஒரே ஒரு பயம் வந்துட்டு அவங்கெல்லாம் பிரேக் பண்ணது வந்து ஆல் ஆஃப் தெம் A-list ஆக்டர்ஸ். நான் இன்னும் அப்கமிங்ல இருக்கும்போது அது எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பயம் எனக்கு கண்டிப்பாகவே இருந்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். மேரேஜ் பண்ணணுன்றதும் கிளியராக இருந்தேன். அதே சமயத்தில் வந்து கெரியரில் பேக் ஸ்டெப் எடுக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ நான் அதுக்கான ஒர்க் போட்டுட்டே இருந்தேன். அண்ட் ஆல்சோ தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து இந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆவாங்க தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் யாருமே எனக்கு கேட்கவே இல்லை. தட்ஸ் a வெரி வெரி குட் சேஞ்ச் அப்படின்றது பார்க்குறேன்னா. ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் சுரேஷ் காமாட்சி சார் வந்து வணங்கானோட டீசர் லான்ச்சில் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பாலா சார் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாருமே வந்து நஷ்டத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு தயாரிப்பாளராக எப்படி பார்க்குறீங்க சார்? பாலா சாரோட பரதேசி நான் பண்ணதால் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு பதில் நான் சொல்கிறது, சினிமா அப்படிங்கிறது ஒரு வியாபாரம். வெற்றி தோல்வி சகஜம். வெற்றி வரும்போது எவ்வளோ கொண்டாடுறோமோ, தோல்வி வரும்போது அதை வந்து உணர்ந்து அதை வந்து அடுத்து நமக்கு வராத அளவுக்கு என்ன வந்து நம்ம தொழில் ரீதியாக அதை வகுத்துக்கணுமோ அதை செஞ்சுக்கணும். இப்போ நான் பரதேசி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் படம் பண்ணும்போதே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டேன். இதில் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கக்கூடாது. இந்த படம் பண்ணணுன்னா JSK நிறுவனத்துக்கு ஒரு பிராண்ட் அமையும். பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டரோட படத்தை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். லாபம் வந்தால் பெரிய அதிர்ஷ்டம், லாபம் வரலனாலும் வி ஆர் பெனிஃபிட்டட் அஸ் ஒரு பேனர் வேல்யூ வந்து கூடுதலாக க்ரியேட் பண்ணோன்னே நான் நினச்ச மாதிரி அது வந்து அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பேனர் வேல்யூவை பெருசாக கூட்டுச்சு. வியாபார ரீதியாக பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் எனக்கு தொய்வு தான் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு இயக்குனரோட பண்ணது நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். பாலா சார் படம் எல்லாமே தோல்வி படம்னு சொல்ல முடியாது. எல்லாமே சேதுவோட வெற்றியை இனியும் வந்து வேற எந்த படங்களும் ஓவர்டேக் பண்ண முடியல. அத்தனை வருஷம், அதாவது எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு முன்னாடி 100 காட்சிகள் வந்து ப்ரிவ்யூ ஷோ போட்ட படம் அந்த படம் தான். அதை ஜட்ஜ் பண்ணவே முடியல யாராலையும், அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனால் அது வந்து ஒரு இமாலய வெற்றி. நீங்கள் அதை தொடர்ந்து அவரோட படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே வந்து ஒரு வெற்றி படங்கள் தான். ஒரு வெற்றி இருக்கும்போது தோல்வி இருக்க தான் செய்யும், தோல்வி இருக்கும்போது வெற்றி தன்னால் வரதான் செய்யும். அதனால் அவர் படம் பண்ணதெல்லாமே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ வணங்கான் கூட நல்லா போயிருக்கு, நல்லா ரிசீவ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஒரு நமக்கு சினிமாவுக்கு மிகவும் வந்து ஆரோக்கியமாக நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, பெருமையை சேர்க்கக்கூடிய இடத்துல தான் பாலா. உங்களோட ப்ரொடக்ஷன்ல நிறைய நேஷனல் அவார்டு வாங்கின படங்கள், பரதேசியா இருக்கட்டும் சரி, தங்கமீன்களா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடக்ஷனா நம்ம ஒரு தேசிய அளவில் நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு படங்கள் நம்ம கொடுக்குறோம்னு சொல்றப்ப எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? நம்ம செஞ்ச வேலைக்கான ஒரு பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் வரும்போது பொறுப்புகள் கூடுது. நம்ம இதை விட இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணும், இதை விட ஒரு பெட்டர் ப்ராடக்ட் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தோணும். வெறும் அவார்டை நோக்கி படம் எடுக்கிறது இல்லை, நம்ம எடுத்த படத்துக்கு அவார்டு கிடைக்கிறது தான் பெரிய அவார்டே அது. ஸோ அந்த மாதிரி தான் பொறுப்புகள் கூடும். ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டு போகிறோம். அது ரொம்ப முக்கியம். அங்கே நம்ம வந்தோம் போனோன்றது இல்லாமல் வந்தோம், இதை செஞ்சோம், இது நமக்கு நடந்திருக்கு, இதை நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட். உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன், என்னோட சினிமா கரியரில் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன், அந்த சமயத்தில் எனக்கு யாருமே இல்லை, ஸோ நானாக தான் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய மொமெண்ட் ஏதாச்சும் கிரியேட் ஆயிருக்கு உங்களுக்கு? நிறைய இடத்துல அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. பிகாஸ் எங்கள் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல ஆக்சுவலி. ஸோ அப்பா இஸ் இன் டு பிஸ்னஸ், நம்ம ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ எந்த டிசிஷன்ஸுமே நம்ம தான் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அண்ட் ரொம்ப சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராப்பர் டிசிஷன்ஸ் எடுக்கிற ஒரு ஏஜ் அது இல்லை. பட் பேசிக்காகவே என்னோட நேச்சர் வந்து ரொம்ப கிவ் அப் பண்ணுற ஆட்டிடியூட் எப்பவுமே இருக்காது. எல்லாமே பாசிட்டிவாக பார்க்குற பர்சன் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடலான்ற ஒரு ஆட்டிடியூட், எங்கேயுமே சோர்ந்து போய் நான் இது ரொம்ப கஷ்டமான ஃபேஸ் அப்படின்னு நான் பார்க்கல. பட் ஐ திங்க் அப்பப்போ கஷ்டம் வரும், எஸ்பெஷலி ரிலீஸ் எல்லாம் ரொம்ப லேட் ஆகும். அண்ட் நல்லா நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்போம், இந்த படம் வெளில வந்தால் நமக்கு ஒரு நல்ல கெரியர்னு நினைப்போம். பட் அந்த படம் இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி இல்லையா? சரி, உங்களோட படங்கள்ல நாங்கள் ரொம்பவே ரசித்த ஒரு காம்போனா நீங்கள், ராம் சார் அண்டு யுவன். ஸோ இந்த காம்போ எப்போ மறுபடியும் ஜாயின்ட் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? எப்போ நல்லா நடக்கும். ராம் வந்து இப்போது 7 கடல் 7 மலை பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் பறந்து பூ அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது ரெண்டும்
ரிலீஸ்க்கு வெயிட்டிங். அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட இமீடியட்டாக அமையலாம். நாமுத்துக்குமார் சாரோட நிறைய பாடல்கள், முக்கியமான பாடல்கள் வந்து உங்களுடைய படங்கள்ல தான் வந்துச்சு. ஸோ அவரோட மெமரிஸ் சொல்ல முடியுமா சார்? கிரவுண்ட் டு த எர்த் பர்சன். அவரை வந்து ஒரு சினிமாத்தனம் இல்லாத, ஒரு செயற்கைத்தனம் இல்லாத, ஒரு ரொம்ப வெகுளியான, ரொம்ப யதார்த்தமான ஒரு நண்பர். நானும் அவரும் தான் வந்து அவருக்கு முதல் தேசிய விருது தங்கமீன்கள் படம் 2 பேரும் ஒன்றா தான் போய் அதை ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கிட்டத்தட்ட டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நாங்கள் அவர் ஃபேமிலியோட பழகியிருக்கோம். வெளியெல்லாம் நிறைய இடம் போயிருக்கோம், வந்திருக்கோம். அதை தொடர்ந்து அவருடைய பாடல்கள் நிறைய பங்கு, ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அவர்கிட்ட அந்த ஒர்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, ஒரு டைரக்டர் எதிர்பார்க்குறத விட அந்த பாடல் அமையறதுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அமையறதுக்கு காரணமே அவரோட வரிகள். அப்படி ஒரு ஈர்ப்பான வரிகளாக இருக்கும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆனந்தையாலை மீட்டுகிறாள் அந்த சாங் வந்து எல்லா அப்பா பொண்ணு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த சாங் இருக்கும். அந்த சாங் இல்லாமல் அது தவிர்க்கவே முடியாது. காலத்தால் அழியாத பாடல்கள். அந்த மாதிரி ஒரு பாடல் உதாரணம் தான் சொன்னேன். ஆக சிறந்த மனிதர் காலமை வந்து அவரை ரொம்ப சீக்கிரமே எடுத்துக்கிச்சு. அது ரொம்ப ஒரு திரைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் காலங்களும் வந்து அவர் வந்து எப்படி கவிஞர் கண்ணதாசனோட பாடல் வரிகள் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு அழியா பொக்கிஷமாக இருக்கும், அந்த மாதிரி நாமுத்துக்குமார் வந்து நிச்சயமாக காலகாலத்துக்கும் இருக்கும். தரமணி அதுதான் அவர் கடைசியாக ஒர்க் பண்ண படம். ஸோ அந்த சமயத்தில் உங்கள் கூட பேசின வார்த்தைகள் ஏதாச்சும் இருக்கா? ரொம்ப கேஷுவலாக நிறைய வாட்டி ஃபோன் பண்ணுவேன், பேசுவேன். அவரே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த பாட்டு அமைச்சிருக்கேன் கேளுங்க, இந்த லிரிக்ஸ் பாருங்கன்னு. அது பார்க்கும்போது யாரும் வந்து டைரக்டர் கூட கரெக்ஷன் சொல்ல முடியாது, நம்மளுடைய ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வார்த்தைகள் வந்து, அதாவது இப்போ இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டோட வரியே புரியாமல் இருக்கும். ஆனால் அவரோட வரிகள் வந்து நீங்கள் டியூன் எப்படி வேணாலும் மாற்றலாம், அப்படி இருக்கும். தரமணி தான் வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது அவரை கடைசியாக அவர் வீட்டில் போய் நான் சந்திச்சுட்டு வந்தது. நானும் ராமும் போயிருந்தோம். அப்போது கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். சீக்கிரம் வந்துடுவாருன்னு நம்பணும். பட் காலம் வந்து அவர் வந்து ரொம்ப சீக்கிரமே எடுத்துக்கிச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து எந்த பாடல் எழுதினாலும் சரி, அந்த பாடலுக்கான அமௌண்ட் வந்து நாமுத்துக்குமார் ஃபேமிலிக்கு தான் போகணும்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அது. அது மாதிரி பாலுமகேந்திராவோட அவருடைய பள்ளியிலேருந்து வந்த ராம் ஆகட்டும், இதர இயக்குநர்கள் எல்லாருமே, ஏஎல் விஜயெல்லாம் வந்து அவ்வளோ நெருக்கமான ஒரு இயக்குநர்கள். அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவ்வளோ கேரிங்காக அவரை வந்து பார்த்துக்கிறது, அதை மறக்காமல் ஒரு விஷயத்தை செய்கிறது. அதாவது அது வந்து தான் அவங்க வாழணுன்றது இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ராயல்ட்டி மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னவா இருக்குது? ஃபயருக்கு அப்புறமா சுழல் 2 வருது Feb 21. அப்புறமா வந்து பெருசுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸில், அது மார்ச் ரிலீஸ் ஆகும். தென் நட்டி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், சம்பவம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு படமும் நான் சம்பவம்ல இருக்கீங்களா? நட்டி சார் அதை சொல்லணும்னு எனக்கே தெரியாது சார் இருக்கிறது. ஸோ இன்னொரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் சாட்டே அன்பு டைரக்டர் அவரோட படம் நெக்ஸ்ட் பண்ணுறேன், விதார்த் ஹீரோ அதில். அண்ட் ஆஹாக்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று. தரமணி வந்து முக்கியமான ஒரு படம், சமூகத்துக்கு முக்கியமான ஒரு படம், அதுவுமே வந்து ஏ சர்டிஃபிகேட் தான். ஆனால் இப்போ வரைக்குமே எல்லாருமே வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபயரையும் வந்து எல்லாருமே மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஃபயர் வந்து வெற்றி அடையட்டும் சார். தேங்க்யூ ஸோ மச்.